கோவை வால்பாறை அருகே சிறுத்தை தூக்கிச் சென்ற சிறுமியினுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. பச்சமலை எஸ்டேட்டில் தாயின் கண்முன்னே 4 வயது சிறுமியை சிறுத்தை தூக்கிச் சென்ற நிலையில் சிறுத்தை கவ்விச் சென்ற அந்த சிறுமியை நேற்று மாலை முதல் வனத்துறை தேடி வந்த நிலையில் தற்பொழுது சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் சிறுமி. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்போம். கார்த்திக், இப்ப நேற்று மாலை முதல் வனத்துறை அந்த சிறுமியை தேடி வந்த நிலையில் தற்பொழுது சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 18 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு பொதுமக்களும் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் இணைந்து 4 வயது சிறுமியின் உடலை மீட்டெடுத்திருக்காங்க. வனப்பகுதியை ஒட்டியுள்ள யூக்டாப்ளிக்ஸ் அந்த மரத்தோப்புகள் உள்ள இடங்கள்ல அந்த சிறுத்தை அந்த 4 வயது சிறுமியை அங்கிருந்து அங்க கடித்து அந்த உடல் பாகத்தை இடுப்பு மற்றும் கை கால் போன்ற அனைத்தையும் சாப்பிட்டு விட்டது. அந்த உடல் பாதி அளவுல தான் இருந்த சூழல்ல தற்போது அந்த உடலை மீட்டு வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியில மருத்துவர்கள் குழு மற்றும் வனத்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் ஒரு 30,000க்கும் மேற்பட்டோர் தமிழக மக்கள் என அனைவரும் சொல்லி இந்த வால்பாறையில தேயிலை தோட்ட பணியில ஈடுபட்டிருக்காங்க. வனத்தை ஒட்டிய பகுதிகளில் இந்த அவங்க பணி மேற்கொள்ளறதுனால அவர்களுக்கு அதே அவங்க சம்பந்தப்பட்ட எஸ்டேட் நிறுவனங்களுக்கு இடையில அவங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நேற்று மாலை 6 மணிக்கு அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தம்பதியின் 4 வயது சிறுமியை மாலை 6 மணிக்கு அசைந்த நேரத்துல சிறுமியை கவ்விக்கொண்டு வனப்பகுதியை நோக்கி சென்று விட்டது. நேற்று இரவு முழுவதும் தேடியும் சிறுமியை கண்டுபிடிக்க முடியல. இந்த சூழல்ல இன்று காலை மோப்ப நாய் மற்றும் ட்ரோன் மூலமாக தொடர்ந்து சோதனை வனத்தை சுற்றி அந்த பச்சமலை எஸ்டேட் இருக்கக்கூடிய பகுதி, அங்க இருக்கக்கூடிய வனப்பகுதி அனைத்து இடத்துலயும் தொடர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பிறகு தற்போதுதான் அந்த சிறுமியின் உடல் எடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனை கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சம்பவம் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த ஆண்டு கூட இதே போன்று ஒரு சிறுவன் விளையாடு கொண்டிருக்கும் போது சிறுத்தை தாக்கி அந்த சம்பவத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்கள் ஏற்கனவே பல சிரமங்களை சந்தித்து வரும்போது அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய குழந்தைகளை இழந்து தற்போது இந்த மாதிரி சம்பவம் மனித விலங்கு மோதல் பெரும் பாதிப்பையும் அச்சத்தையும் அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அரசு நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதலையும் அவங்களுக்கான தேவையும் செய்து கொடுப்பதாக அவர் தரப்புல உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. வனத்துறையின் சார்பில் நஷ்டஈடு கொடுப்பதற்கான முயற்சிகள் இருக்கும் என அவர்கள் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த சூழல்ல அந்த தாய் நேற்று இரவிலிருந்தே குழந்தையை தேடிக்கொண்டு அந்த பகுதியில் முகாமிட்டு இருந்தது நம்ம காட்சிகளால் காணப்பட்டது. அந்த சிறுமியின் உடல் சிறுமி எப்படியாவது உயிரோட வந்து விடுவாளா என்று எதிர்பார்த்த சூழல்ல அவங்க குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இந்த இப்போதைய தகவல் நமக்கு கிடைத்திருக்கு. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பகுதியில் வனவிலங்கு மோதல் தடுக்கப்பட வேண்டும், ஊழியர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஒரு கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த வட மாநிலத்திலிருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.